என்ன பங்கு என்ன ஒரு வாரமா ஆளை காணோம்? என்ன எல்லாம் பச்சையா இருக்கிற இது என்ன விஷயம்? இல்ல பங்கு, வீட்டுல வந்து பொண்ணு பார்த்துட்டாங்க. கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அப்படியா? நல்ல விஷயம். அப்புறம் சரி, மத்ததெல்லாம் பார்த்தாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, எல்லாம் கொடுத்து வச்சாச்சு. ஐயர் மட்டும் ஒண்ணு பார்க்கணும், அது மட்டும் மிஸ்ஸிங். ஏப்பா நாங்களாம் ஒரு கட்சியில இருக்கிறோம், நீ இப்படி ஐயருக்கு இப்படி தேடிட்டு இருக்கியே, இதெல்லாம் பரவாயில்லையா? ஏப்பா கட்சியில ஐயருமா புடிச்சு தரீங்க? அதுதான் விஷயம் உனக்கு ஒண்ணும் தெரியாதா? எனக்கு என்னப்பா தெரியும், சொன்னாதான் தெரியும். ஏப்பா நாம் தமிழர் கட்சியில வீரத்தமிழர் முன்னணி ஒரு இயக்க வச்சு நடத்திட்டு இருக்கோம். வீரத்தமிழர் முன்னணியா? ஆமா. அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இறை வழிபாடு, தமிழர் பண்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இன்னும் என்ன பாத்தீங்கன்னா தமிழர் மரபுப்படி தேவாரம், திருவாசகம், திருக்குறள் இதே நம்ம ஓதி வந்து நம்ம நம்ம பாரம்பரிய முறையில நம்ம திருமணம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நம்ம பையன் இருக்கான்ல. எனக்கு தெரிஞ்சு திமுக ஆக்குறது, அதிமுக ஆக்குது, நிறைய கட்சிக்குது. இவங்க கல்யாணம் பண்ணி வச்சு நான் பாத்துருக்கிறேன். எல்லாம் அரசு காசை வாங்கி 1000 பேத்துக்கு 1,00,000 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா எனக்கு இது புதுசா இருக்கு. தமிழ் முறைப்படி நாம் தமிழ் கட்சி கல்யாணம் பண்ணி தரும் அப்படிங்கிறது எனக்கு புதுசா இருக்குது. அதாவது பங்கு திருட்டு திமுக இருக்க மாதிரியா, அவன் வந்து என்ன சொல்லுவானா, கடவுள் மறுப்புமா. ஆனா அவன் வந்து ஐயனை வச்சு தாலி கட்டுவான். நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு மரபு வழின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா அந்த உலகத்துல முத இந்த மண்ணில் வந்து பிறந்ததே நம்ம தமிழர்கள் தான். நம்மளுக்குன்னு ஒரு பண்பாடு, பழக்கவழக்கம் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்படி தமிழ் முறைப்படி நம்ம தமிழையும் நம்ம மொழியும் பண்பாட்டையும் சிதைக்காம வளர்த்தணும்னா, நம்ம மொழி தமிழ் மொழி. அப்ப நம்ம தமிழ் முறைப்படி தான் நம்ம செய்யணும். நம்ம மொழியை நம்ம வளர்க்காம வேற யாரு வளர்ப்பா? சரிப்பா, எப்படி நம்ம இதை செயல்படுத்துறது? யார வச்சு நம்ம பண்றது? இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா? இது தெரியாதா உங்களுக்கு? நம்ம தொகுதியில ஒரு பையன் இருக்கான், நம்ம தம்பி மல்கேஷ் இருக்காரு. அவரு இது வரைக்கும் ஒரு 50 திருமணம் பண்ணி வச்சிருக்காரு தமிழ் முறைப்படி. அவரையும் நம்ம அழைச்சிட்டு வரோம். சும்மா சீமான் மேடையில பேசிட்டு இருக்கிறாரு தமிழ் தமிழ்னு பார்த்தா இவ்வளவு தமிழுக்கு செஞ்சிருக்காரா? நானும் இனிமேல் நாம் தமிழரா இணையலாம்ங்கிறேன்பா. அப்புறம் என்ன, இப்பவே நீ கட்சியில இணைஞ்சிட்ட, வா மாநாட்டுக்கு போலாம். February 21 திருச்சி நோக்கி நம்ம பயணம் செய்வோம். என்ன மாநாடு? மாற்றத்திறனும் மக்களின் மாநாடு. இன்னும் 10 நாள் நடக்க போகுது. வாங்க, குடும்பத்தோட வாங்க, போவோம். வாங்க போலாம்.